வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இது தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரங்கிறது மார்ச் 16 திங்கட்கிழமையிலேருந்து மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 2026. இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும்? எதற்காக வாரப்பலன்? ஒவ்வொரு வாரமாக திட்டமிடலாம். அப்படியே இந்த மாதம் இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரியாக உங்கள் இலக்கிய நோக்கிய பயணத்தில் அழகாக நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க. மினிமம் 2-3 மடங்குலேருந்து 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தினசரி பலன்லையும் வார பலன்லையும் மாத பலன்லையும் கிடைக்கும். என்ன காரணம்? இது உங்கள் மனதை பக்குவப்படுத்துது. நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்கிற மாதிரி நீங்கள் நெகட்டிவ் சொல்கிறதில்ல. நெகட்டிவ் சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வலிக்காத மாதிரி சொல்கிறோம். நெகட்டிவை உங்களுக்கு நாங்கள் வலிக்காமல் சொல்கிறோம், அதுதான் நிஜம். ஏன்னா தவறாக இருந்துச்சுன்னா தவறாக இருக்குது, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு போயிடுறேன். ஸோ அதனால் இந்த பலனை அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாக குரு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். எப்படி இந்த வார பலனை தரோம்னா, சந்திரனை சேர்த்திட்டோம். ஒவ்வொரு நாளும் சந்திரன் எங்கே இருக்கான்? திங்கட்கிழமை அன்னைக்கு 16ஆம் தேதி அன்னைக்கு மகரத்தில், 17-18 செவ்வாய் புதன் கும்பத்தில், 19-20 வியாழன் வெள்ளி நம்மளுக்கு மீன ராசியில், அதன் பிறகு சனி ஞாயிறில் வீக்கெண்டில் மேச ராசியில். அப்போ கிட்டத்தட்ட சந்திரனை மனசில் வச்சுட்டோம், சூரியன் செவ்வாய் 2 அசுரகிரகத்தை மனசில் வச்சுக்கிட்டோம், புதன் சுக்கரன் மகாலட்சுமி யோகத்தை மனசில் வச்சுக்கிட்டோம், ராகு கேது சனி குரு எல்லா கிரகத்தையும் வச்சுட்டு மோஸ்ட் அக்யூரேட்டாக இது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பலனுக்குள்ள போகிறேன். இதில் எப்படின்னா, உங்கள் உடம்பை பற்றி எந்த கவலையுமே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி. என்ன காரணம்? ராசியாக குரு உங்களுடைய ராசியை பார்க்குறான். சனி சமூகம் அஸ்தமனம் ஆகிட்டான், அவன் பார்வைக்கு பெருசாக பலம் இருக்காது சூரியன்கிட்ட. அப்போது உங்களுடைய உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த மனதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு ஆக்சுவலி. இப்போ நானால் எத்தனையோ நெருக்கடி சந்திச்சிருக்கேன். ஆனால் அந்த நெருக்கடி சந்திக்கிற பொழுது மனசு உடையாது. காரணம் என்ன? மனத்தெளிவு, மனோதிடம். மனத்தெளிவு 1,00,000 மடங்குக்கு மேலே ஒரு மனிதனுக்கு இருக்கணும். மனோதிடம் 1,00,000 மடங்குக்கு மேலே இருக்கணும். இது சாத்தியம்னா யோசிச்சு பாருங்கள். இடது பக்கத்து மூளைங்கிறது வெளி மனசு, வலது பக்கத்து மூளைங்கிறது ஆழ் மனது. இந்த வெளி மனதுக்கு ஜெயிக்கிற சக்தியும் இல்லை, தோக்கிற சக்தியும் இல்லை. ஆழ் மனதுக்கு 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிற சக்தி இருக்குது. அப்போ 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிற சக்தி இருக்கிற பொழுது 1,00,000 மடங்கு மனத்தெளிவு மன உறுதிங்கிறது அது 72 லட்சத்தில் 72ல் ஒரு பங்கு. அப்போது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% தான் நான் தெளிவாக இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு என்ன வழங்கப்பட்டிருக்குதோ அதில் நான் 2% மனோதிடத்தோடு தான் நான் இருக்கேன். நாம் நினச்சோம்னா 72 லட்சம் மடங்கு மனத்தெளிவை அடையலாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு மனத்தெளிவை நான் தரேன். அடுத்து குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா, சனி 2ஆம் வீட்டில் 2 சனி 4ஆம் வீட்டில் இருக்கான். உச்சம் பெற்ற சுக்கரனோட கூட சூரியனோட போய் அஸ்தமனமாகறான். உங்களுக்கு பாகிஸ்தானாதிபதி. சுக்கரன் தனித்து உச்சமடைஞ்ச மாதிரி தான் பலன். ஏன்னா சூரியனுக்கு சுக்கரன் நடுமத்தில் ரொம்ப கேப். சுக்கரன் புதன் சாரத்தில், புதனுக்கு குரு பார்வை மகாலட்சுமி யோகம். அப்போ என்ன அர்த்தம்? இன்பமும் வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பெயர் புகழ் மரியாதை பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. என்ன காரணம்? 5 செவ்வாய் 3ஆம் வீட்டில் குரு பார்வை குருமங்கல யோகம். அப்போ பெயர் புகழ் மரியாதை, உங்கள் குழந்தைகள், சுப செலவு, சுப காரியங்கள், சுபவிருத்தி எல்லாம் அருமையாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, கடனோ கவலையோ நோயோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ தலைவிதிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அது எங்கேருந்து இயங்குது? நம்மளை எறியாமல் இயற்கை நம்மளை சுற்றி பல வலை போடுது. இப்போ நான் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் தெளிவாக இல்லை, அவங்க என்னை குற்றம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது நான் உடஞ்சிருவேன். அப்போது ஒரு சின்ன ஒரு பலூனை ஓட்டை போட்டால் அது உடஞ்சிருது. அப்போது அந்த அட்மாஸ்பியர் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது, விதி. அப்போ நம்ம விதி சரியில்லாத பொழுது நம்ம தோற்கிறோம், விதி நன்றாக இருக்கிற பொழுது நம்ம ஜெயிக்கிறோம். அந்த விதியை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக பாருங்கள். பார்த்து நல்லா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட போகுது. அப்போ சுகம், நிம்மதி, சந்தோஷம் எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு பார்த்து. அப்படி இல்லைனாலும் மனதை நல்லா வச்சுக்குங்கிறேன். அடுத்து எடுக்கிற முடிவில் ஜெயிப்பீங்க. தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பியூட்டி, அங்கே செவ்வாய் எக்ஸ்ட்ராடினரி, அங்கே புதன் ஃபைன். இந்த 3 கிரகத்துக்கும் குரு பார்வை ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக் ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பொண்ணுக்கு சந்திரசி சனிபத்தி பியூட்டிஃபுல் டைமில் இருக்கிறா, எக்ஸ்ட்ராடினரி படிக்கிறா, நல்லா உழைக்கிறா, அலையிறா, நல்லா இருக்கா. இதே பொண்ணை நான் குருபத்தில் பார்த்துருக்கேன், வேறு மாதிரி இருந்தா. அப்போ தசாபுத்தி மாறும்போது ஆள் மாறிடுறாங்க. அப்போ நம்ம தசாபுத்தி மாறி நம்ம நல்லா இருக்கிறவங்களும் இன்னும் அருமையாக போகிறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தின்னு பாருங்கள்.
அது தவிர பிளான் பண்ணி அடி பட்டாசு கிளப்பிட்டு போங்க. பியூட்டிஃபுல் 1 வீக்குன்னு சொல்லலாம். எடுக்கிற முடிவிலையும் வெற்றிகள்லையும் மரியாதை புகழ் அதெல்லாம் சொல்லிட்டோம். அடுத்த பாயிண்ட்டு கடனோ கவலையோ நோயோ இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அல்லது புது கடனை உருவாக்கலாம். நண்பர்களே, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். எதற்காக சொல்கிறேன்னா, ஜோதிடம்னா இது தெளிவான ஜோதிடம். ஜோதிடம் உண்மைன்னா உண்மைன்னு என்னால் நிரூபிக்க முடியும். இது பயன்படுது, அதை விட உண்மைங்கிற விட இது ரொம்ப 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 நம்ம வெற்றிக்கு பயன்படுதுன்னு என்னால் வீரமணி ஐயா முன்னால் நிரூபிக்க முடியும், அல்லது யாராவது சைக்காலஜிஸ்ட் முன்னால் நிரூபிக்க முடியும். அதனால் இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தைக்கு சொல்ல நான் ரெடியாக இருக்கேன் எப்போ வேண்டுமானாலும். அதனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனத்தெளிவையும் மன தைரியத்தையும் மனத்தெளிவையும் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கள் பார்த்து தொடர்ந்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப பயன்படுவேன். இன்னும் அறிவு சார்ந்த உலகத்துக்கு நான் பயன்படுவேன். அறிவுனா என்னங்க? ஆக்சுவலி தன்னைத்தான அறிதல் அறிவு. நம்மகிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுடைய உண்மையான அறிவு. ஸோ உங்களை நீங்கள் உணர்ந்து வெற்றி அடைகிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். நண்பர்கள், கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். படிப்பு, அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற இலக்கை உங்களால் அடைய முடியும். அதே மாதிரி நல்லா உடம்பை நல்லா வச்சுக்க முடியும், மனதை இந்த வாரத்தில் நல்லா வைத்துக்கொள்ள முடியும். இன்னும் அழகாக உங்கள் வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். அப்பா வழி அதில் சில குறைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் சின்ன ஒரு கேப் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு இருந்தாலும் ஒரு நல்லா போகும். வெறும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து அப்பாவுக்கு நல்லது. ஸோ சம்ஹவ். ஆனால் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் குழப்பம் அடையலாம். அது சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க, பெருசாக சீரியஸான விஷயம் அல்ல ஆக்சுவலி. அடுத்தது தொழில் லாபம் கிரேட். இந்த இடத்துல நான் உங்களுக்கு பயன்படுவேன். மூளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய பெருமூளை ஆழ்மனது நம்மளை 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்தது, ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி படைத்தது. நாம் நம்புறதில்ல, நடக்கிறதில்ல. காரணம் வெளிமனதுக்கு நம்முடைய அறிவுக்கு, வெளி அறிவுக்கு ஜெயிக்கிற சக்தியோ தோக்கிற சக்தியோ ரெண்டுமே கிடையாது. ஆனால் நாம் ஜெயிப்போம், நம்ம நம்புறதில்லை, அல்லது தினசரி வாழ்க்கை சரியாக எடுத்துகிட்டு போக தெரியல, அதனால தோற்று போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம மனதை கரெக்டாக நம்ப வச்சா ஒரு கிரேட் வெற்றியை ஒரே வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்குங்கிறது சாதாரண மேட்டர். முடியும். தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். காரணம், ஒவ்வொரு வாரமும் நம்ம செதுக்கிட்டே போனோம்னா ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் 10 மடங்கு ஜெயிச்சுருவீங்க. அடுத்த வருடத்தில் நம்ம வந்து லைஃப் லாங் இனிமேல் பாடுபடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஐ எம் ட்ரை, யூ கேன் ட்ரை. நாங்கள் 100-200 பேர் ட்ராவல் பண்ணுறோம், பயன்படும். ஏன் இந்த தொழில் லாபத்துக்கு வந்து இதை சொன்னோன்னா, லாபஸ்தான சுக்கரம் தான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் உச்சம். ரைட், ஃபைன். அடுத்து தொழில்ஸ்தான புதனுக்கு குரு பார்வை, எக்ஸ்ட்ராடினரி. தொழில் ரீதியான வாழ்க்கை விருத்தி அனைத்தும் கிரேட்டாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் தொழிலுக்காக ஒதுக்கிக்கலாம், இன்பத்திற்காக ஒதுக்கிக்கலாம், வெற்றிக்காக ஒதுக்கிக்கலாம். வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. சரி, நான் கெட்ட நேரத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் நான் நம்ப முடியாது. தயவு செய்து சொல்கிறது கேளுங்க. முதல்ல நெகட்டிவ் உங்களுக்கு சொல்லினே சொல்லாதீங்க. காரணம், நெகட்டிவ் ஏன் சொல்லணும்? உங்களை நெகட்டிவ் படுத்துகிறதே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற உரிமையே எனக்கு வழங்கப்படலை, உங்களை என்கரேஜ் பண்ணுற உரிமை தான் வழங்கப்படுது. அப்போ நெகட்டிவாக நடந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னா, அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா அதற்கு பின்னால் ஒரு வெற்றி ஒளிஞ்சிருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு இடத்துல இதுக்கு மேலே நகர முடியும்னா வாழ்க்கை பிறந்தன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 9 மாத கர்ப்பிணி யோசிச்சு பாருங்கள். அவளால் நடக்க முடியாது, அவளால் உட்கார முடியாது, அவளால் எழுந்திரிக்க முடியாது, அவளால் பாத்ரூம் கூட ஒழுங்காக போக முடியாது. ஆனாலும் சில நாட்களில் 1 வாரம் 2 வாரத்தில் பியூட்டிஃபுல்லாக தன் குழந்தையை பெற்றெடுத்துருவா. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை பிறக்கணும்னா நீங்கள் துன்பப்பட்டுத்தான் ஆகணும். துன்பப்படுறதெல்லாம் ஒரு கிரேட்டான வாழ்க்கை அந்த துன்பத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்குதுன்னு நம்பி பாருங்கள், கிரேட் லைஃப் ஆரம்பிச்சிடும். ஆகவே நெகட்டிவாக சொல்லுங்கன்னு கேட்கறது பதிலாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழியில் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை வழிகாட்டுறேன். ஏன்னா இது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாரம். உங்களுக்கு ஒரு டாக்டிக்கலாக வேணும், ஒவ்வொரு வாரம் முன்னேற ஆசைப்பட்றேன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாம் ஜெயிப்போம். அற்புதமான வாரம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுராசி நண்பர்களே. நன்றி.